முதல்வர் இடத்துலயே இதுக்கான கேள்விகள் கேட்கப்படுது. கேட்குறப்போ குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் சொல்றது என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாரு உங்களை பார்த்துன்னு சொல்றப்போ, ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரி விமர்சனங்கள்லாம் இவர்கள் வைப்பார்கள். அப்போ ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்களுக்கு ஒரு முதலமைச்சராக அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாங்கள் பதில் சொல்வோம் அப்படின்ட்டு போய் கலைஞ்சி அதுல இருந்து தவிர உங்களுக்கு நீங்க தப்பிக்கிறீங்க. நீங்க வந்து சந்திச்சது தப்பு, ஏன் சந்திச்சேன் அப்படின்றத இது வரைக்கும் நீங்க சொல்லல. திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இசைவாணியோட இந்த ஐயப்ப பக்தர்களை பத்தி பாடின ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து இந்த அதானி விவகாரத்தை திசை திருப்பும் விதமா திமுக வந்து கையாளுறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைவந்த கலை. முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கு? கலைஞர் மகன் என்பதை தவிர வேற என்ன தகுதி இருக்கு? கலைஞர் மகனாக இருந்ததுனால நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. ஸ்டாலின் வீட்டுல சமையல் அறைக்கு எடுபடியா இருந்ததுனால உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி. சேகர் பாபு அவர்கள், ஆமா ஆமா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேற்று மாவீரர் போற்றின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ணனுடைய நெருக்கடியின் காரணமா சொன்ன நெருக்கடி தானே. நீங்க உங்களுக்கு தெரியுமே, நீ இது வரைக்கும் ஒரு இந்த திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு 30-35 ஆண்டுகள் இருக்குமா, கட்சி தொடங்கி ஒரு ஆண்டாக போகுது. இப்போ எப்பயாவது வந்து மாவீரர்களை பத்தி அவர் நினைச்சிருக்காரா, பேசியிருக்காரா? வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தெரசு அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நேற்றைய தினத்துல வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றீங்க, இவருக்கு மட்டும் என்ன ஓரம் வஞ்சன? இல்லை, எப்போதும் சொன்னதில்லை. திடீர்னு அவர் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டாரு அப்படி என்பதுக்காகவே எங்களுக்கு நேற்றைய தினம் வந்து மாவீரர் நாள் வந்து எங்களுக்கு மன ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நாள். அது வெளிப்படையாக மாவீரர் நாளை வந்து தலைவர் வந்து எழுச்சி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாலும் கூட மன வழியில் இருக்கிறவங்க நாங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கருத்து தெரிஞ்ச அளவில் எவ்வளோ நாள் காலமாக அவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடுறாரு? இல்லை, இப்போ சமீபமா. அப்போ நீங்கள் பதவி அதிகாரம் இருக்கும்போது அதில் கொண்டாடி கூத்தடிப்பீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ரீதியாக யாருக்கும் வாழ்த்து சொல்லதில்லை, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நேற்றைய நாள் வந்து நவம்பர் 27 என்பது எங்களுக்கு வழிதோய்ந்த நாள். அந்த நாளில் போயிட்டு நாங்கள் வந்து அதை கொண்டாடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, மறந்து போக முடியாது. அந்த நவம்பர் 27 என்பதை நாங்கள் வந்து மறந்து போக முடியாது. இந்த அதானி விவகாரம் என்னதான் சிக்கல்? நேற்று அண்ணன் மேடையில் பேசுகிறப்பவும் நேற்றும் பேசினாரு, முந்தனத்தும் பேசினாரு. இந்த அதானி விவகாரத்தை பற்றி திமுக வாய் திறக்காதது ஏன்னு சொல்லிட்டு பேசுறாரு. இல்லை, அதானி வந்து முறைகேடாக ஒரு பிரதமரால், முதன்மை அமைச்சரால், அவருடைய துணை கொண்டு அதிகாரங்களை பயன்படுத்தி வங்கியில வந்து இவர்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடித்து வங்கி பணத்தை கையாடல், மக்கள் பணத்தை கையாடல் செய்து தொழிலில் முன்னேறியதாகவும் காட்டப்பட்டு உலகத்திலேயே முதல் பணக்கார தொழிலதிபர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இதற்கெல்லாம் மோடி பின்புலமாக இருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அமெரிக்காவிலேயே வந்து அவர் கடன் பெற்றதெல்லாம் மோசடியாக கடன் பெற்றிருக்காரு என்று அமெரிக்க நீதிமன்றமே இன்னைக்கு அவருக்கு பிடிய ஆணை பிறப்பித்திருக்கு. பிடியாணை பிறப்பித்த ஒரு தொழிலதிபர் உங்களை வந்து சந்திச்சுட்டு போறார். இப்போ அரசு நிமித்தமாக, அதிகார நிமித்தமாக வந்து உங்களை வந்து சந்திச்சிருந்தா நீங்க வெளிப்படையா இதற்காக அதானி வந்தாரு, இந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டாரு, ஏதாவது நீங்க சொல்லியிருக்கலாம். அவர் உங்களை ரகசியமா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து சந்திச்சுட்டு போன பிறகு ஏன் சந்திச்சாருன்ட்டு நீங்க வெளிப்படையா சொல்லலைனாக்கா, அப்போ அதானியோட சேர்ந்து ஒரு மோசடி முதலாளியோட சேர்ந்துக்கிட்டு, ஒரு மோசடி கார்பரேட் நிறுவன முதலாளியோட சேர்ந்துக்கிட்டு நீங்க எந்த மோசடியில் ஈடுபட போறீங்க என்பதான மக்கள் கேள்வி. இந்த கேள்வி தான் அண்ணன் திரும்ப கேட்கிறாரு. புரியுது. திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இசைவாணியோட இந்த ஐயப்ப பக்தர்களை பத்தி பாடின ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து இந்த அதானி விவகாரத்தை திசை திருப்பும் விதமா திமுக வந்து கையாளுறாங்கன்ற மாதிரி அரசை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அரசுடைய கூட்டணியிலே இருந்துட்டு அண்ணன் இப்படி பேசுறது சரியா இருக்குமா? இல்லை, ஒரு செயலை மறைப்பதற்கு ஒரு செயலை தூண்டி விடுவது வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயல்பு. அது இப்போ வந்து எல்லாருடைய கேள்வியுமே வந்து அதானி ஏன் முதல்வரை சந்திச்சார்ன்றதான் பெரும்பாலான கேள்வி. அப்போ அந்த கேள்வியை வந்து மக்கள் மத்தியிலிருந்து திசை திருப்பணும் போது வேற ஒரு செயலை இவர்கள் கையில் எடுப்பாங்க.
அப்படி கையில் எடுக்கும்போது அவர் அந்த தங்கை வந்து இசைவாணி வந்து ஒரு பாட்டு பாடுற உரிமையாக இருக்குது, யாருக்குமே இருக்குது, யார் வேணாலும் எதை வேணாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி விமர்சனம் செய்யக்கூடாது, கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடாது, இது மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும்ட்டு இங்கே இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிலவுது. நீங்கள் வந்து மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை முன்பாக அமெரிக்காவோட ஜனாதிபதியை சிலை பொம்மையை வைத்து மக்கள் எதில் எட்டிருந்து செருப்பால் அடிக்கக்கூடிய நிகழ்வுலாம் நடக்குது. இது அவன் கருத்தியலா பார்க்குற அந்த போக்கு இங்கே மாறி போச்சு. இங்கே வந்து மதம் ரவுடிசமா மாறி போச்சு. மதம் வந்து ரவுடிசமா மாறி போச்சு. இந்த ரவுடிசம் ஏன் இது வந்து பரவலாக்கப்படுதுன்னாக்கா, அந்த ரவுடிசத்தை வைத்து தான் மோடி வந்து குஜராத்தில் முதலமைச்சர் ஆனார். முதல் முறை இஸ்லாமியர்களை தாக்கி மக்களுக்கு அச்சத்தை உண்டு பண்ணி மத உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக தான் அவர் வந்து முதலமைச்சராக வந்தார். அதன் மூலமாக தான் அவர் வந்து பிரதமராகவும் ஆனார். அதை வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்துக்கான ஒரு முயற்சியை இந்த RSS சங் பரிவார இயக்கங்களை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இசைவாணியை வந்து இவங்க விமர்சிப்பது, மிரட்டுவது. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு சாதகமாக இந்த அதானியோடைய பிரச்சனை வந்து மேலோங்கக்கூடாது, மக்கள் மத்தியில் இசைவாணியோட பிரச்சனை தான் மேலாக இருக்கணும், எல்லாரும் இசைவாணியை பற்றி பேசணும் அப்படின்றதுல அவங்க இந்த காய்களை நகர்த்துவாங்க. அப்படி நகர்த்தப்பட்டது தான் அது. முதல்வர் இடத்துலயே இதுக்கான கேள்விகள் கேட்குறப்போ குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் சொல்றது என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாரு உங்களை பார்த்துன்னு சொல்றப்போ, ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த தலைவரை, தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த தலைவர், சமகாலத்தில் இருக்கிற தலைவர் அப்படி பேசுறது அண்ணன் சீமான் அவர்களும் கடுமையா சாடி இருந்தாரு. இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு அவமதிப்பு. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைவந்த கலை. இது தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கம்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இது போன்ற செயல்களை அவர்கள் தொடர்ந்து செய்வாங்க. அது கலைஞர் அதிகமாக செய்வார், இவர் தொடங்கியிருக்காரு. ஐயா காமராஜரை பார்த்து வந்து ஒரு காலத்தில் ஐயா காமராஜர் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. நம்ம நாட்டிலேருந்து ரஷ்யாவுக்குலாம் மாட்டு தோலை தான், எருமாட்டு தோலை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இன்றைக்கி எருமாடே ரஷ்யாவுக்கு போகுதுன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இவர்கள் வைப்பார்கள். அப்போது ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்களுக்கு ஒரு முதலமைச்சராக அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாங்கள் பதில் சொல்வோம் அப்படின்ட்டு போய் கலைஞ்சி அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கிறீங்க, பதில் சொல்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சந்தித்தது தப்பு, ஏன் சந்தித்தேன் அப்படின்றத இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. அது வந்து ஒரு முறைகேடான தொழிலதிபர் கார்ப்பரேட் நிறுவனம் என்பது இன்னைக்கு உலகம் முழுசும் அம்பலப்பட்டு போயிருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவராக, மக்கள் தலைவராக நின்று மருத்துவர் ஐயா இதை கேட்பதற்கு அவருக்கு தார்மீக உரிமை உண்டு. அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் சொல்லலாம், இல்லை என்றால் உரிய நேரத்தில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம்ட்டு விலகி போகலாம். அப்படி வந்து அவருக்கு வேற வேலை இல்லை. வேலை இல்லாமலாம் இந்த கேள்வி கேட்குறாரு. மக்களுக்கான கேள்வி தானே இது. அவர் ஒரு மக்கள் தலைவராகல. இதுக்கு இவர்கள்ட்ட பதில் இல்லை. அதனால ஏதாவது அந்த வெறுப்புல வந்து ஏதாவது சொல்றது, அவருடைய பொது வாழ்க்கை பணி என்ன, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கு, கலைஞர் மகன் என்பதை தவிர வேற என்ன தகுதி இருக்கு? கலைஞர் மகனாக இருந்ததுனால நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அப்ப ஐயா மருத்துவர் அப்படி இல்லை, அவர் உழைத்தவர். அந்த வன்னியர் சங்கத்தை தொடங்கி மாதம் போய் இந்த கிராமங்களில் உழைக்கின்ற மக்கள் வந்து உழுதுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு மாலை நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி போன்ற அந்த அமாவாசை அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் அந்த மக்களை திரட்டி நமக்கான உரிமை வரணும், நமக்கான வந்து இடஒதுக்கீடு வரணும் அப்படின்ற அந்த மக்களை கூட்டி அந்த வன்னியர் சங்கமாக வருகின்ற போது நாம் இந்த வன்னியர் மக்களுக்குமான தலைவர் மட்டும் இல்லை, நம்ம இந்த தமிழ் தேசியத்துக்கே தலைவர் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர் தானா உழைத்து மேல வந்தவர், அரசியல் பண்ணி மக்களாக வந்தவர். அவரை போய் பதவிக்காக அவர் ஒரு முறையும் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கலாம், மந்திரி பதவிக்கு ஆசைப்படலாம் இல்லை, அவர்கள் கட்சிக்காரர்களை அதில் வைத்து அழகு பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை போய் நீங்க வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்துது முதலமைச்சர் செய்த செயல் வந்து அந்த சொல் வந்து தவறானது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கிற ஐயா ராமதாஸ் அப்படியே திரும்பி அவருடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பார்த்து நீங்க அதானியோட என்ன தொடர்பில் இருக்கீங்கன்னு கேட்கலாமே,
அது அங்க ஏன் கேட்கல அப்படின்னு கேட்கல. இல்ல அது தாராளமா கேட்கலாம். அவர் கேட்டது இந்த மண்ணில் அவர் இருக்கின்ற தமிழ் மண்ணில் தூய அரசியல் வரணும், இந்த ஆட்சி நேர்மையா நடக்கணும் அப்படின்ற இந்தியாவுல தூய அரசியல் வரலன்னா பரவாயில்ல. வரலையே, அது வரலையா, தூய ஆட்சி இல்லைன்னு தான் நமக்கு நல்லா தெரியும். தூய ஆட்சி இல்லாதவரோட துணை நிற்கிறது சரியா இருக்குமா அப்போ? அது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அது நம்ம எப்பயுமே நம்ம வந்து அவர்கள் கூட்டணியை வந்து நம்ம நியாயப்படுத்தவே இல்லை. நான் பலமுறை சொல்லிக்கிறோம், இவர்கள் வந்து பதவி சுகத்துக்காக யார் காலை வேணாலும் பிடிப்பார்கள் என்பதெல்லாம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த செயல்ல முதலமைச்சர் வந்து நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம், அவரை அலட்சியப்படுத்தியிருக்கவும் வேண்டாம், உரிய நேரத்தில் உரிய பதிலை சொல்கிறோம் அப்படி உங்களுக்கு தான் சொல்ல தெரியுமா. கலைஞர்லாம் இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பார். கலைஞர் எத்தனை இதில் நழுவி போனார் என்பதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லலாம்ல. அதை சொல்லாம போனது தவறு தான். நாங்கள் அவர்கள் கூட்டணியெல்லாம் நியாயப்படுத்தலை. அவருக்கு இருக்கிற கூட்டணி தப்பான கூட்டணி என்பதில் எங்களை மாற்று கருத்தே இல்லை. கூட்டணி என்பதே கொள்கைகளை விட்டுட்டு தான் கூட்டணி சேர முடியும். கொள்கைன்றது உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு கொள்கையில் அவங்க இந்த இடஒதுக்கீட்டில் வந்து அந்த மக்களுக்கு ஒரு 10 விழுக்காடு வாங்கி தரணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுவே இவங்க வந்து இந்த வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் குன்றியவர்களுக்கு 10 விழுக்காடு, அதுவே அவங்களுடைய தவறான நிலைப்பாடு இதில் இருக்கு. எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலையும் சரியா இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சரியானதை எடுத்துட்டு போவோம், புறம்பானதை தள்ளிட்டு போவோம், அவ்வளவுதான். திமுக ஆட்சியில வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆணவமாவோ ரொம்ப இதுவாகவோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்றாரு. முதல்வர் தோணியில பேசுறதா நினைச்சு பேசுறாரு. ஒண்ணுமே இவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது, அரசியல் விமர்சனம் தெரியாது. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அதுக்கு எப்படி அரசியல் விமர்சனம் வைக்கணும் என்பது இவருக்கு தெரியாது. இவர்களுக்கு தெரிஞ்சது உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் பதவி, அவ்வளவுதான். அதனால இருந்தால்தானே அவங்களுக்கு அவங்க கிட்ட கொள்கையோ கோட்பாடோ அரசியல் தெளிவோ இருந்தால்தானே அவங்க பதில் சொல்ல முடியும். சும்மா வீட்டில் இந்த கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க, ஸ்டாலின் வீட்டில் சமையல் அறைக்கு எடுபடியா இருந்ததுனால உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி. சேகர் பாபு அவர்கள். ஆமா ஆமா ஆமா, ஸ்டாலின் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் எடுபடியா இருப்பதால் உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி. அது துர்கா ஸ்டாலினை தான் நீங்க பூஜை பண்ணணும். புரியுது. அவர் கோயிலெல்லாம் போய் பூஜை பண்ண துர்கா ஸ்டாலின் தான் பூஜை பண்ண. அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட இருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். இவங்களெல்லாம் வந்து வேற விதமா கையாளுறாரு இந்த சேகர் பாபு. ஆனால் சீமான் அவர்களை வந்து போன முறை பேனா சிலையை நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க கையெல்லாம் என்ன பூ பறிக்குமான்னு கேட்டாரு. இந்த முறை வந்து கருணாநிதி சிலை உடைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு உதாரணம் காட்டி சொல்றாரு. சொன்னதுக்கு வந்து லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளோட கைகள் வந்து எப்படி பதம் பார்க்கணும்னு சீமான் அவர்கள் பார்ப்பாரு அப்படின்னு சொல்றாரு. மிரட்டும் துணியா பேசுறாரு. நாம் தமிழர்ல இருந்து எதுவுமே அந்த மிரட்டும் துணியாக பேசலனாக்கா அவருக்கு பதவி இருக்காது. நல்ல பேர் வாங்கணும், முதலமைச்சர்கிட்ட நல்ல பேர். எதிர்வினை ஆற்றலையே அதுக்கு இல்ல நாங்க வந்து சேகர் பாபு பார்த்து பயந்துட்டீங்களோ? சேகர் பாபு பார்த்து நாங்க ஏன் பயப்படுறோம்? நாங்க வந்து ஆகவே வந்து சேகர் பாபு எங்களை வந்து நாங்கள் வந்து கை பூ பறிக்காது என்று சொல்லிவிட்டார். ஆகவே இந்த நிலைப்பாட்டை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஏதாவது சொன்னோமா? இல்லை. சிலையை உடைப்போன்றதுல உறுதியா இருக்கிறோம். அது நம்ம வந்து உதாரணத்தோட சொல்றோம். நேற்று ராஜசேகர் ரெட்டிக்கு அந்த ஆந்திராவில் திரும்புற பக்கமெல்லாம் சிலை இருந்தது, ஜெகன்மோகன் ரெட்டி வச்சிருந்தாரு. இப்போ எல்லாம் உடைச்சி எரியப்படுது. தெரியும். இன்னைக்கு வந்து கிழக்கு வங்கத்தை உருவாக்கியவர் பிதாமகன் வந்து முஜிபுர் ரஹ்மான். அதே கிழக்கு வங்கத்தில் இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்படுது. பெரிய ஆளுமையா இருந்தவங்க, இலங்கையில வந்து பெரிய பெரிய ஆளுமையா இருந்தவங்க வந்து ராஜபக்சே குடும்பம், ராஜபக்சே அவருடைய அப்பா சிலை உடைக்கப்படுது. மக்கள் மாறும், அரசியல் மாறுகின்றப்ப, மக்கள் மனநிலை மாறுகின்றப்ப மக்களே இதை செய்வார்களே. இதுல என்ன இருக்கு? சோவியத் ரஷ்யா இருக்கின்ற போது சோவியத் யூனியன்ல வானளவு லெனின் சிலைகள் இருந்தது. ஆனா சோவியத் யூனியன் உடைந்த போது அந்த மக்களே லெனின் சிலையும் உடைத்து போட்டாங்களே. இது இயல்பு தானே. இது உதாரணத்தோட சொல்றோம். எத்தனை நாளைக்கு சேகர் பாபு அமைச்சராக இருந்துருவாரு? இந்த 5 ஆண்டு, இந்த 2026 வரைக்கும். அப்புறம் எங்க கையும் பூ பறிக்காது இல்ல. புரியுது. நீங்க வந்து நீ யாரை பார்த்து அரசியலுக்கு வந்த? சேகர் பாபு யாரை பார்த்து அரசியல்? அது பேக்கரி கதை. அது சேகர் பாபு அரசியலுக்கு வந்து பேக்கரி கதை. உங்க மாமா வந்து மதுசூதனன் பார்த்து நீ வந்து அரசியலுக்கு வந்த. அங்க இருந்து அதிமுக அதிகாரத்தில் இருக்கு, அதிமுக ஓட்டியிருந்த, அதுக்கப்புறம் பதவி வாங்கிறதுக்கு திமுகவுக்கு வந்துட்டேன்.
பதவியில் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போ. உங்கள் எசமான் வந்து மனம் வந்து குளிரணுன்றதுக்காக ஏதாவது சொல்லு. அதனால உனக்கு பதவி தக்க வைக்கப்படுதுன்னா பிழைச்சிக்கோ. அது அந்த பிழைப்பு கூட ஆனால் சீமானால் நீங்கள் பிழைக்கிற, அவ்வளோதான். புரியுது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்றைய தினத்துல எல்லா கட்சியும் வந்து குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் மாவீரர் தினம் கொண்டாடினாங்க. நேற்றைய தினத்துல திருமாவளவன் அவர்கள் கொண்டாடின மாவீரர் தினத்துல வந்து சொல்லப்படுற வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் உயிரோடு இல்லைன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து அண்ணன் சீமான் அவரோட குறிப்பிட்டு சொல்றாரு. இதுல 2 விஷயம் சொல்ற. தலைவர் உயிரோடு இல்லைன்றதை இவர் இங்க பதிவு பண்றாரு. இன்னொன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாருன்னு சொல்றாரு. இது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒன்று, புலிகள் அமைப்பு இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளில் புலிகள் அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு அரசியல் களமாக போராடிட்டு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தலைவர் இருந்துட்டாங்கன்னு அவங்க அறிவிக்கல. அப்போ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக புலிகள் அமைப்பு அறிவிக்காத போது நாங்கள் தலைவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நாங்கள் அறிவிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எல்லோருக்கும் தலைவர் இருக்காரு அப்படின்னு நம்புறவங்க நம்பட்டும். அண்ணன் ஒரு மேடையில் தெளிவாக சொன்னாரு, தலைவர் இருந்தால் எங்களுக்கு தலைவர், இறந்தால் எங்களுக்கு இறைவன் அப்படின்னாரு. இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் அப்படின்னாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாங்கள் அதை நம்புறவங்க தலைவருக்கார நம்பிக்கிட்டு அந்த நம்பிக்கையோட போட்டோம். இல்லைன்னு சொல்றவங்க இல்லைன்னு சொல்லட்டும். அதுலேயே 2 இது இருக்கு. இவர் வந்து இப்பயும் நான் திரும்பவும் தான் கேட்குறேன், நீங்கள் போய் அண்ணன் கூட நின்று பார்த்தீங்களா? அண்ணன் கூட பயணப்பட்டீங்களா? நீங்கள் போன காலகட்டம் எது? அண்ணன் திருமாவளவனே தலைவரை பார்க்க போன காலகட்டம் எது? அமைதி பிரிவு, அமைதி காலம். தலைவராக அந்த 2004 ஆணையரவை பிடிச்ச பிறகு ஒருதலை பட்சமாக தலைவரே போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாரு. ஏன்னால் சிங்கள இராணுவம் அவ்வளோ பலவனப்பட்டு போச்சு. அப்போ இவர் வந்து போர் நிறுத்த அறிவிக்கிறாரு. நம்ம 2 ஆண்டு காலம் வந்து அங்கே அமைதி போர் நடக்கலை. அந்த 2 ஆண்டு காலத்தை பயன்படுத்தி சிங்களவன் ஆயுதங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டா, அது வேற. மறைமுகமாக அவன் நிறைய ஆயுதங்களை வாங்கி குமிச்சுட்டா, புலிகளுக்கு எதிரான உலக அளவில் அரசியல் செய்யறதுக்கு சில பேர்களை நியமிச்சு அது அரசியல் செஞ்சுன்னு வந்தால் அது வேற. அந்த காலகட்டத்தில் இவங்க போயிட்டு வந்தாங்க. அண்ணன் திருமாவளவன் போயிட்டு வந்தார். ஆனால் அண்ணன் சீமான் போன காலகட்டம் 2007 கடைசியில் போறாரு. அப்போ போர் உச்சகட்டம். சிங்களம் வந்து ஆயுதங்களை வாங்கி குமிச்சுட்டா போர் உச்சகட்டமாக நடந்தது. அவனுடைய தாக்குதல்கள் உக்கிரமா இருக்கு. கிபீர் விமானம்லாம் வாங்கிட்டான். கிபீர் விமானத்தின் மூலமாக நான் தமிழரசனை வந்து கொண்டுட்டானுங்க. இந்த காலகட்டத்தில் தான் தலைவர்கிட்ட இருந்து அண்ணனுக்கு அழைப்பு வருது. அது முதல் நாள் இங்கே வந்து சென்னையிலேருந்து போகிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஆனால் முதல் நாள் போக முடியல. அங்கேருந்தே வந்து வராதிங்க, இன்னைக்கு கிளம்பாதீங்கன்ட்டு தலைமையிலேருந்தே சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து சரி கிளம்பி வாங்க அப்படின்னோடனே அவர் பெங்களூர் வழியாக தான் இலங்கைக்கு போகிறாரு. அப்போ இக்கட்டான காலகட்டத்தில் போனார். அப்போ அங்கே என்ன நடக்குது என்பதை அங்கே உள்ளவர்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். தலைவருக்கே உச்சக்கட்ட பாதுகாப்பு. அந்த நேரத்தில் தலைவரை எவ்வளோ நேரம் சந்தித்தார். இன்றைக்கும் இருக்குது. இந்தியாவிலேயே AK-70 துப்பாக்கி பயிற்சி எடுத்து இந்திய இராணுவத்திலே கிடையாது. அது AK-70 87 AK-76 நினைக்கிறேன். AK-76 அந்த துப்பாக்கி இந்திய இராணுவத்திலே கிடையாது. ஆனால் அண்ணன் வந்து அதில் பயிற்சி எடுத்தது. அந்த துப்பாக்கி பிடிச்சிட்டு பயிற்சி எடுக்கிற புகைப்படம் நாங்கள் பார்த்துருக்கோம். சொல்றாரு. இது உயர்மட்ட அரசியல் பிரிவு தலைவர்கள் இருக்காங்களே, உயர்மட்ட அரசியல் தலைவர் அந்த அந்த நிகழ்வுகள் அரசு விழா, அங்க அரசு விழானா தமிழ் அரசு விழாக்கள் நடக்குது. அந்த விழாக்கள்ல அண்ணன் நடேசன், அண்ணன் வந்து வேபி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் முக்கியமான தளபதிகள் உட்கார்ந்துருக்கும் போது அண்ணன் நடுவில் உட்கார்ந்துருக்காரு. இது மாதிரி புகைப்படங்கள்லாம் இருக்கு. இது வந்து சொல்லணும். அந்த புகைப்படங்கள் அண்ணன் சந்திச்சது, அந்த காணொலிகள்லாம் அண்ணன் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல, இப்போ நேரம் சரியில்லை, நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், நான் கொடுத்தனுப்புறேன்னு தலைவர் சொன்னாரு. அந்த படங்கள் எங்கேயாவது புலிகள் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல அது வெளிவரும்போது அப்ப இவங்கெல்லாம் எங்க போவாங்க? இன்னைக்கு அண்ணனை தூற்றணும் அப்படின்றதுக்காக எதுக்கு நீங்க தூற்றணும் சொல்லுங்க. அண்ணா என்ன கொள்கை, அவர் பேசுற கொள்கையில என்ன தவறு இருக்கு? அவர் எடுத்து வைக்கிற தத்துவங்கள்ல என்ன தவறு இருக்கு? இது சரி வராது. நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை இந்த மண்ணுக்கு சரி வராது சொல்லுங்க, அதை சொல்லுங்க, அதில் விமர்சனம் பண்ணுங்க. நான் தூய காற்றை கொடுப்பேன், தூய குடிநீரை கொடுப்பேன், லஞ்ச லாவணம் பெற்ற ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றாரு, அதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அப்போ அண்ணனை வந்து விமர்சிக்க, கொள்கை ரீதியாக விமர்சிப்பதற்கு எதுவுமே இல்லைன்னும் போது இது போன்ற அவதூறுகளை அவர் போய் சொல்றாரு.
ஆமக்கறி சாப்பிடுன்னு சொல்கிறேன். ஆமக்கறி சமைச்சு கொடுத்தவரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டார், ஆமக்கறி நாங்கள் சாப்பிடுவோம் சமைச்சோன்ட்டு. ஈழத்துலேருந்து வந்து ஒரு தளபதி போராளி, முன்னாள் போராளி, நாங்கள் சமைப்போம் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விருந்தோம்பலும் தமிழனுடைய இயல்பு தானே அது. அப்போ அவ்வளோ பெரிய இந்த பண்பாடு கலை கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிற அவ்வளோ பெரிய தலைவன் அந்த விருந்தோம்பலை சரியாக பண்ண மாட்டாரா? ஏன் இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இருக்க மாட்டுது? மாவீரர் தினம் நேற்று தினத்தில் கொண்டாடினீங்க. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சலசலப்புகள்லாம் இருந்தது. இந்த சலசலப்புகளுக்கு மத்தியில் 2023 மாவீரர் தினத்திற்கும் இந்த மாவீரர் தினத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்தது? கூட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்ததுங்களா? கூட்டங்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தது. கூட்டங்கள் நாங்கள் எதிர்பார்த்தாலும் அது குறைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு இல்லை. அது உங்களுக்கு மழை முதல் நாள் 2 நாள் கடுமையான மழை. இந்த 2 நாள் மழை பெய்யும்னு வானிலை அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. இந்த வானிலை அறிக்கை வந்து சுத்தமாக நடத்தவே முடியாது அப்படின்ட்டு தான் நாங்கள் சிதம்பரத்துல இருந்தே இங்கே மாற்றணும். அப்போ மாவீரர் நாள் நடக்குமா நடக்காதா? முதல் நாள் நாங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. முதல் நாள் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து நடத்தக்கூடாதுன்ட்டார். ஒரு 6 மணி இருக்கும், முதல் நாள் மாலை ஒரு 6 மணி இருக்கும். அவர் காவலர்கள் பட்டாளத்தோடு வந்தார். பட்டாளத்தோடு வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ஒன்றுமே இல்லை, அவர் நடத்தக்கூடாது. நாங்கள் வந்து இங்கே அதிகமான மழை வரணும் அறிவிக்க கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மின்சாரம் இவ்வளோ இதெல்லாம் வந்து இவ்வளோ விளக்கெல்லாம் பொறுத்துறீங்க, இதில் எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வாகனங்களை வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த வாகன நிறுத்தம் நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் இல்லைங்களா, வாகனம் நிறுத்த அதெல்லாம் தண்ணி ஆகிப்போச்சு. அதில் சேத்துல வாகனங்கள் மாட்டிக்கும், இது எல்லாமே சிக்கலாகும். ஆகும் நீங்கள் நடத்த முடியாதுன்னா இல்லைங்க அனுமதி கடிதம் வாங்கிட்டோன்னா நான் வந்து அனுமதி மறுப்புன்னு இன்னொரு கடிதம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அண்ணா வந்து நடத்தி ஆகணுன்றதுல உறுதியாக இருந்தார். அப்போ இவ்வளோ சிக்கலான நேரத்தில் நாங்கள் நடத்தும் போது இந்த செய்தியை காவல்துறை வந்து அனுமதி மறுக்குது அப்படின்ற செய்தியை காட்டு தீ மாதிரி பரவல அப்பயே காணல. அப்போ இதை நினைச்சு கூட மக்கள் வந்து நடக்குமா நடக்காதான்ற சந்தேகங்கள் கூட வராமல் இருந்திருக்கலாம் இல்லையா? இதுக்கு வந்து இதை மீறியும் நாங்கள் எதிர்பார்த்த விட கூட்டம், நீங்கள் அரங்கு நிறைஞ்சிருந்தது பார்த்தீங்களா, அரங்கு நிறைஞ்சி இருக்கை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதானே. நாங்கள் எதிர்பார்த்த அளவு இவ்வளோ மக்கள் வருவாங்கன்ற அளவுக்கான நாற்காலிகள் நாங்கள் போடுறோம்ல, அந்த நாற்காலிகள் நிறைஞ்சு மக்கள் நிற்கிறாங்கனாலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். புரியுது. நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி, மிக மகிழ்ச்சியான வெற்றி. அண்ணனே கூட ரொம்ப மகிழ்ச்சியாக போனாங்க, எல்லாரும் உற்சாகமாக எல்லாருக்கும் சொன்னாங்க, உங்கள் உழைப்புலாம் வீணா போல. கடுமையான உழைப்பு, 2 நாளும் வந்து அந்த தண்ணியிலே நின்றுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கால் கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு கால் கெஞ்சுற அளவுக்கான உழைப்பை செலுத்தணும். அந்த நிகழ்ச்சியோட நிறைவு வந்து இந்த வழிகள்லாம் பறந்துடுச்சு எங்களுக்கு. அதனால் நிகழ்ச்சிக்கு ஒன்றும் நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லா நடந்தது. நீங்கள் நடத்தின மாநாட்டில் நீங்கள் நடத்தினது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய கூட்டம் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அதே போல் திருச்சியில் இதே தமிழ் தேசிய இயக்கம் ஒன்று நடத்தினாங்க, அதில் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டம் வந்ததுங்களா? இல்லை, அதை பற்றி நாங்கள் அது எங்களுக்கு தேவையில்லாத வந்த மாதிரி இருந்தது. இல்லை, அதை இன்னும் ஒப்பிட்டு பார்க்கவோ அவங்க நல்லா நடத்துனாங்களா நல்லா நடக்கலையா, நல்லா நடத்தினா நடந்துட்டோம். இல்லை, இன்னும் தமிழ் தேசிய கட்சி உருவாகிறது நல்லது தானேங்க. இல்லை, அது நாங்கள் அதுக்கு ஒரு மறுப்புமே சொல்லலையே. இது ஜனநாயக நாடு, தமிழ் கட்சி, இங்கே வந்து தமிழுக்கு தொண்டு செய்வதற்கு நிறைய கட்சிகள் தேவைப்படுது, நிறைய தொண்டர்களும் தேவைப்படுறாங்க. சங் பரிவார் எத்தனை சங் பரிவார்கள் இருக்குது, புற்றீசல் போல சங் பரிவாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி தமிழ் தேசிய கட்சிகளும் மீறியமான கட்சிகள் வரட்டுமே. அவங்கள நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவங்கள பொறாமப்படுறதுக்கோ கொள்றதுக்கோ எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க எங்களுக்கு பொருட்டே கிடையாது. அது எங்களுக்கு தேவையில்லை. கூட்டம் கூடிச்சா கூடலையா அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கவே இல்லை. அங்கே வந்து நிறைய வந்து நாம் தமிழுக்கு எதிரான முழக்கங்கள் வந்து வைக்க தானே செய்வாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க? எதுக்கு போனாங்க? இந்த கொள்கை பிடிக்காம போனாங்களா? இந்த கொள்கை பிடிக்காம போனாங்களா? இல்ல, கொள்கை பிடிச்சு தானே போனாங்க. அங்க போன பிறகு எதிரான ஒரு கொள்கை எடுத்து வைக்கிறதுக்கு கொள்கைன்னு ஒன்றும் இல்லை, கோட்பாடு ஒன்றும் இல்லை. இங்க இருந்து பதவி சுகத்தை அனுபவிக்கணும், ஏதாவது பெறணும்னு வந்தாங்க, இங்க பெற முடியல, அப்ப போயிட்டாங்க. போன பிறகு கொள்கை சொல்ல முடியலன்னும் போது நாம் தமிழ் ஒழிகன்னு தானே சொல்லுவாங்க. வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட? வேற என்ன தத்துவம் இருக்கு அவங்க கிட்ட? உண்மையான நாம் தமிழர் நாங்க தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அது வியனரசு யாருன்னு எனக்கு தெரியும். வியனரசு என்ற ஒரு மனிதன் யார் என்பது எனக்கு தெரியும். அது நான் வந்து அண்ணங்கிட்ட கூட பல முறை சொல்லிக்கிறேன்.
இது ஒரு பாடல் ஒன்று வரும். அது ஆனந்தி ஜோதி என்ற படத்தில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன்னு ஒரு பாடல். வேணரசு என்ற மனிதன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மனிதன் எங்கே பதவி கிடைக்கும் ஒன்று தெரியுங்களா? திராவிட அதாவது ஒரு காலத்தில் வந்து பெரியாருக்கு சுவரொட்டி ஒட்டப்பட்டது. நாம் தமிழ் கட்சி சுவரொட்டி ஒட்டும், பெரியார் நினைவாளருக்கும் சுவரொட்டி ஒட்டுவோம். இவர்கள்லாம் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த வேணரசுலாம் வந்து ஒட்டக்கூடாதுன்னாங்க. நான் அண்ணன் சொன்னால் அண்ணன் கேட்டுக்கிட்டாரு, ஒட்டு அப்படின்னாரு. ஒட்டிட்டோம். ஒட்டிய பிறகு அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் தேசியத்தை 150 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டார் அன்பு தென்னரசன். அன்பு தென்னரசன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் சீமான் செயல்படுறாருலாம் சொன்னார். ஆனால் தூத்துக்குடியில் கனிமொழி நீங்கள் தேர்தலில் நிற்கும் போது கனிமொழி முந்தானே பிடிச்சின்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார். அப்போ எங்கே போச்சு தமிழ் தேசியம்? புரியுதுல்ல? அப்போ இவருக்கு பதவி வேணும். அது எந்த இடத்துலையும் வந்து அவருக்கு ஒரு சிந்தனை இருக்குது. அந்த வேணரசுன்ற மனிதருக்கு ஒரு சிந்தனை இருக்குது. சாவு வீடு இருந்தால் புணமாக இருக்கணும், கல்யாண வீடு இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும். அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. பயணிச்சதுனால தான் சொல்கிறேன் நான். என்னால் தான் இதை சொல்ல முடியும். என் கூட பயணிச்சதுனால தான் இதை சொல்ல முடியும். புரியுதுங்க. நெடுமாற ஐயா வந்து விடுதலைக்கான புடாவில் கைதாக இருக்கும்போது விடுதலைக்காக வழக்கு மன்றத்தில் போய் வழக்கு மன்றத்தில் நின்று அந்த அனுமதி கடிதம், விடுதலைக்கான அனுமதி கடிதத்தெல்லாம் நாங்கள் பெற்றது வந்து 3 பேர். இது பல்லாவரத்தில் வந்து கரிகாலன் ஒரு தம்பி, நான், தங்கச்சி உமா வந்து கயல்வெளிக்கு வந்து இது நெடுமாற ஐயாவோட பொண்ணு. இந்த 3 பேர் தான் இந்த கடிதத்தை வாங்கணும். பேராசிரியர் கல்யாணி தான் இந்த கடிதத்தை கொண்டு போகிறாரு சிறைக்கு. இந்த செயல்பாடெல்லாம் எனக்கு தெரியும். இவர் இன்றைக்கும் எல்லாருக்கும் தான் சொல்லுவார்னா, நெடுமாறன் ஐயாவுக்கான விடுதலைக்கான கடிதத்தை நான் தான் கொண்டு போனேன் பாரு, கூட நான் இருக்கிறேன். நீதிமன்றத்தில் வந்து ஐயா விடுதலை, ஐயாவுக்கு வந்து பிணை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மலமலன்னு அழுதுட்டோம். ஏன்னா 1.5 வருஷம் 1.25 வருஷம் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ நான் ஐயா கூட தான், ஐயா கட்சியில் தான் இருந்தேன். ஐயா கட்சியில், நெடுமாறன் ஐயா கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் இவர். அப்போல்லாம் கட்சிக்குள்ளே வரல. ஆனால் வெளியில் வந்து சொல்லுவார், நான் தான் கொடுத்தது. நான் அங்கேருந்து சென்னை வரைக்கும் வந்தேன். சென்னை வரைக்கும் ஐயா காரில் அந்த நின்றுக்கிட்டே சென்னை வரைக்கும் வந்தவன் நான், பாதுகாப்புக்காக. சென்னை அந்த கடலூர் சிறைச்சாலையிலேருந்து சென்னை ஐயா வீட்டு வரைக்கும் அந்த படிக்கட்டிலே நின்றுட்டு வந்தேன். இந்த காணொலிகள் ஏதாவது புகைப்படங்கள் இருந்தால் அது நாளைக்கு வரும். ஆனால் இவர் ஏங்கிட்டே போய் சொல்வார். இது அது அவர் ஒரு மனிதரே இல்லை, நிலைப்பாடு இல்லை, கட்சியும் அவரும் ஒரு ஒத்துக்கல. அது நாம் தமிழர்லேருந்து வெளியேறினவங்கள எல்லாம் வந்து வேல்முருகன் தலைமை ஏற்கிறாங்களோ, இல்லை வேல்முருகனும் அதை ஏற்றுக்கிறாரு, வாங்க என்னோட தலைமையில் வாங்கன்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டாரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சீமான் வேல்முருகன். வியாபாரம் நடக்காதவர்கள் எல்லாரையும் வர வச்சுக்குதானே செய்வாங்க. வர வச்சு நாங்கள் கட்சி, அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அவர் விலக்கப்பட்ட பொழுது, அவர் சோகமாக இருந்தபோது அண்ணனே தேடி சென்று புலியூரில் உள்ள அவரோட தோட்டத்துக்கே போன அண்ணன், அண்ணன் சாகுல மீது எல்லாருமே நேராக போய், நீங்கள் வாங்க நாம் தமிழ் கட்சி நீங்கள் நடத்துங்க, நான் திரைப்படம் எடுக்கிறேன், நான் மேடைகளில் பேசிக்கிறேன், நீங்களே கட்சி நடத்துங்கலாம் அழைப்பு கொடுத்தோம். நாம் தமிழ் கட்சியை, ஆமாம், நாம் தமிழ் கட்சியை நீங்கள் நடத்துங்க, வேல்முருகனை நீங்கள் நடத்துங்க. இது வெளிப்படையாக நான் நடந்தது. நேராகவே போய் கேட்டோம். எனக்கு வந்து அண்ணா அன்னைக்கு சொன்னது வந்து, எனக்கு வந்து அரசியல் வந்து அவ்வளோ பழக்கம் இல்லாதவங்க, நீங்கள் அரசியலே இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர்லாம் 2 முறை இருந்திருக்கீங்க, நான் வந்து நான் திரைப்படத்தை பார்த்துக்கிறேன், மேடைகளில் பேசுகிறேன், 2 பேரும் சேர்ந்து இந்த கட்சியை நடத்தணும் கோரிக்கைலாம் விட்டோம். அன்னைக்கு வரல. அன்னைக்கு வராமல் அவர் தனியாக கட்சிக்கு தலைமை தாங்கி நின்னதுனால தான் அவருக்கு வந்து கருணாநிதிகிட்ட ஒரு சீட்டு வாங்க முடிஞ்சது. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியுது. கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து தான் அவரால் இயங்க முடியும். தனிச்சு நின்று அவர் கட்சி அங்களோட வளர்க்க முடியல. ஒரு காலகட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் வந்து அவர் கட்சியில் சேர்ந்தவர்கள்லாம் மீண்டும் தாய் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி யாரையாவது வரவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இருக்கட்டும், இன்னமும் அண்ணா வந்து ரத்தம் நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவார். வேல்முருகனை பெயர் சொல்லி கூட அண்ணா அழைக்க மாட்டார். ரத்தம் தான் கூப்பிடுவார். அது உடன் பிறந்த ரத்தம் அப்படின்றதுக்காக ரத்தம் தான் கூப்பிடுவார். அவர் சீமான் கட்சியை வந்து நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வளர்ந்துரும் அப்படின்ற அந்த சிந்தனை உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல சிந்தனை வச்சுக்கிங்க. நாங்கள் ஒருபோதும் அழிய மாட்டோம், கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நேற்று நடந்த அந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியே ஒரு சான்று.
இது சலசலப்புகள் இருக்குதான் செய்யும். ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசினாருங்க. எனக்கு வந்து பேச தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு வந்து கட்டு வார்த்தைகள் பேச தெரியாது அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு, இதனாலதான் போலிக்கும் உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து மக்களுக்கு தெரியல. ஏன் உலக தமிழ் மக்களுக்கு இல்ல, உள்ளூர் தமிழ் மக்களுக்கு என்ன தெரியாம போச்சு. காரணம் போலிக்கும் உண்மைக்கும் இருக்கிற வேறுபாடு தெரியல. வேண்டாம் அது போலின்னு யாரு இல்ல இப்போ வேல்முருகன் மீதுலாம் நாங்க மரியாதை வச்சிருக்கோம். நான் அண்ணனே நிறைய மரியாதை வச்சிருக்காரு. விமர்சனம் பண்ணோம்னா என்னால பண்ண முடியும், வெளிப்படையா இந்த காணொலியில சொல்லிட்டு போகலாம். ஆனா எங்க அண்ணன் கிட்ட நான் திட்டு வாங்கணும், நீ ஏன் இப்படி பேசணும்னு கேட்பாரு. அதனால வேண்டாம், அதை விட்டுடுவோம். அவங்களாம் ஒரு பொருட்டு இல்லை, அவங்கள பத்தி பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. புரியுதுங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேற்று மாவீரர் போற்றின்னு சொல்லியிருக்காரு. அண்ணனுடைய நெருக்கடியின் காரணமா சொன்னாங்க. நெருக்கடி தானே, நீங்க உங்களுக்கு தெரியுமே. நீ இது வரைக்கும் அவர் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு 35 ஆண்டுகள் இருக்குமா, 35 ஆண்டுகள் நடத்துறாரு. 35 ஆண்டுகள்ல ஒரு 10-15 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தை நடத்திட்டு வர்றாரு. ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் கிளையெல்லாம் போட்டிருக்காரு, பொறுப்புகள் போட்டிருக்காரு. கட்சி தொடங்கி ஒரு ஆண்டாக போகுது. இப்போ எப்பயாவது வந்து மாவீரர்களை பத்தி அவர் நினைச்சிருக்காரா, பேசியிருக்காரா? இல்லை. ஆனா இப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு, அண்ணன் பேசின பிறகு அவர் மாவீரர்களை பத்தி திடீர் மாவீரர்கள் நேற்று இறந்தாங்களா? 1989 தலைவர் வந்து மாவீரர் நாளை அறிவிச்சார். 365 நாட்களும் போராளிகள் இறந்திருக்காங்க. இப்போ எல்லா போராளிகளுக்கும் ஒவ்வொரு நாள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த முடியாது என்பதற்காக முதல் போராளி சங்கர் இறந்த அந்த நாளை கணக்கிட்டு அந்த நவம்பர் 27 மாவீரர் தினமாக தேசிய தலைவர் அறிவித்தார். அந்த மாவீரர் தினத்தை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 1989 தேவநேய பாவாணர் அரங்கத்தில் கொண்டாடியவன்ல அந்த மாவீரர் நாள் நிகழ்வை நடத்துனதில் நான் ஒருத்தவன். அன்னைக்கு நான் திலீபன் மன்றம்னு ஒரு அமைப்பில் இருந்தேன். அம்மா சரஸ்வதி அம்மா வந்து அன்னையர் முன்னணின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. திலீபன் மன்றத்தை தியாகம் நடத்திட்டு இருந்தார். அப்போ திலீபன் மன்றத்தில் நான் வந்து இந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான மண்டல பொறுப்பாளராக இருந்தேன். அந்த வகையில் முதல் மாவீரர் நாள் நிகழ்வை நடத்தியதில் எனக்கு பெரும் பங்கு உண்டு. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாவீரர் நாள் நடத்திட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு கூட, ராஜீவ்காந்தி படுகொலை மே மாதம் நடந்தது, 91 மே மாதம் நடந்தது. அது அது அந்த அந்த ஆண்டே வர நவம்பர் மாதத்தில் பிரபாகரன் பேசவே முடியாது, விடுதலை புலிகள்னு பேசவே முடியாது. அந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் வந்து இந்த மோச்சம் திரையரங்கத்துக்கு எதிரில் உள்ள இந்த சட்டமன்ற மாணவர் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அங்கே இருக்குது. அந்த விடுதிக்குள்ளே காவல்துறை வராது அப்படின்ற முறையில் அந்த விடுதிக்குள்ளே மாவீரர் நாள் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தியிருக்கோம். அப்போ அப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்க்கை பெரியாருக்கு நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தால்தான் இந்த மக்களை பத்தி சிந்திப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பொது வாழ்க்கை வராமலே இருக்கலாம். இப்ப அண்ணா வந்து பொது வாழ்க்கை திரைப்படத்துறையில் தான் இருந்தாரு. ஆனால் அவர் ஏறாத மேடைகள் இல்லை, பேசாத பேச்சுகள், மக்களுக்காக களத்தில் நின்றுட்டே இருந்தார். தன்னை எந்த கட்சிக்குள்ள இணைச்சிக்கல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பேசியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசியிருக்காரு, சிபிஎம் மேடையில், சிபிஐ மேடையில், கலை இரவுகளில், திராவிட கழக மேடைகளில் மக்களுக்கான மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. மக்களுக்காக நின்று இருந்தார். இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்து இல்லை, நாம் தமிழர் கட்சி தொடங்கல, புலிகளுக்காக போராடி இருக்காரு. இப்போ எல்லாமே செஞ்சிருக்காரு. நீங்க வந்து திடீர்னு இது வரைக்கும் நடிப்புங்க, திடீர்னு ஒரு கட்சி தொடங்குறீங்க, கட்சி தொடங்கின பிறகுதான் உங்களுக்கு மாவீரர்கள் நினைவுக்கு வருவாங்கன்னா அப்படி அந்த மாவீரர்களை இதை விட கொச்சைப்படுத்த முடியாது. அது தேவையில்லை. நீங்க என்னைக்கு சொல்லிக்க அதுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கீங்க. புரியுதுங்க. 2026 தேர்தலில் எல்லா மாநில பொறுப்பாளர்களும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நீங்க எந்த இடத்துல வேட்பாளராக நிற்க போறீங்க? அந்த வாய்ப்பு ஏதாவது கிடைக்குது? இல்லை அண்ணன் வேட்பாளர்ன்றது அது அண்ணா அறிவிக்கிறது. அண்ணா இன்னைக்கு ஒரு கட்சிக்குள்ள ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்காங்க. புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற அந்த நிலைப்பாடை கொண்டு. அப்போ அந்த புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னும் போது நம்ம வந்து அவர்கள் துணையாக நின்று அவர்கள் வெற்றிக்கு பாடுபடணும். வேலை நிறையா இருக்குது நமக்கு. நான் எப்போதுமே தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. முதல் தேர்தலில் 2016 வந்து நானும் அண்ணனும் ஒரு காரில் வந்துட்டு இருக்கும்போது நீ எங்கே நிற்க போகிறேன்னு கேட்டேன். இல்லை நான் நிற்கலைன்னா நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே வந்து வேலை செய்கிறேன் அப்படி சொல்கிறேன். இல்லை நீங்களாம் வந்து நிற்கணும்,
நீலாம் வந்து ஒரு கேடர்லாம் வந்து தேர்தல் நிற்கணும்னு அண்ணன் தான் வலுவந்தமாக கொடுத்தாரு சீட்டு. நின்று 2021 அதே தான். 2021 நான் அண்ணனுக்கு வேலை செய்கிறேன், எனக்கு சீட்டு வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் கொடுத்தாரு, 2021 கொடுத்தாரு நின்று. இல்லை அதே போல் வாய்ப்பு இப்போ இருக்கும்ல, அதனால இல்லை இப்போ வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நிற்க வேணாம் அன்பு, யாராவது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொன்னால் அது நிற்க போகிறோம், அவ்வளோதான். அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர்களுடைய வெற்றிக்கு உழைக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்க. சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி அண்ணா. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.